பாட வாய் வணக்குமானே கண்ணே கனிமையிலே காணகத்து பூமையிலே பொன்னே புதுமானே நான் கடவுள் சொல்லுவேனே தேவர் புகழி பாட பாடம் பாட வாய் வணக்குமானே கண்ணே பாசமுள்ள நமது தந்தம் பசும தந்த தங்கம் இந்த பாரெல்லாம் அவர் புகழை பாட பாட மயிலே கண்ணே கனிமயிலே காணகத்து பூமையிலே பொன்னே புதுமானே நான் கடவுள் சொல்லுவேனே தேவர் புகழை பாட 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 வாய் வணங்குமானே போற்றுகின்ற நாயகனாம் தேவர் மகள் நல்லவர்கள் போற்றுகின்ற நாயகனாம் தேவர் மகள் தென்பாண்டி சிங்கம் நமது தங்கம் பாண்டி மகிழே கண்ணே தென்பாண்டி சிங்கம் நமது தங்கம் பாண்டி மகிழே இந்த தேசமெல்லாம் அவர் புகழை பாட பாடு மகிழே கண்ணே கனி மகிழே காணகத்து பூமையிலே பொன்னே புதுமானே நான் கடவுள் சொல்லுவேனே தேவர் புகழை பாட 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 வாய் வணங்குமானே எத்தனையோ தவமிருந்து இன்றாடி பெற்றவர்கள் எத்தனையோ தவமிருந்து இன்றாடி பெற்றவர்கள் இப்புவியர் போட்டுகின்ற தங்கம் பாண்டி மகிழே கண்ணே இப்புவியர் போட்டுகின்ற தங்கம் பாண்டி மகிழே நீ எப்பொழுதும் அவர் புகழை பாட பாட மகிழே கண்ணே கனி மகிழே காணகத்து பூமையிலே பொன்னே புதுமானே நான் கடவுள் சொல்லுவேனே தேவர் புகழை பாட 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 வாய் வணங்குமானே தேவர் புகழை பாட 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 வாய் வணங்குமானே தேவர் புகழை பாட 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 வாய் வணங்குமானே என்ன எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க? ஓ, என்ன இத்தனை கேமரா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எப்பவும் ஒரு கேமரா வச்சுதான் எடுப்பாங்க. நம்மளுக்காண்டி இத்தனை கேமரா. எந்த கேமரா அந்த பக்கத்தே திருப்பாதீங்க, எல்லா கேமரா என் பக்கத்தே திருப்புங்க. படத்துக்கு கதாநாயகி தேவையா? அதுக்காக டைரக்டர்லாம் வந்திருக்காங்க. ஓ அப்படியா? எடுக்கிற 4 பேர் எடுக்கிற படத்துல நீங்க தான் கதாநாயகி. நான் தான் கதாநாயகி. நல்லா செஞ்சா நல்லா செய்யலைன்னா கதாநாயகி இல்ல. ஐயோ, சைடு கேரக்டர். நான் கேமரா புடுங்கிட்டு போயிடுவேன். சரி அப்பா, நல்லா இருக்கீங்கல்ல? ரொம்ப சந்தோஷம். நீங்க தான்ப்பா அப்படியே இருக்கீங்க. ஆமா, டையெல்லாம் அடிக்காம நல்லா படிச்சுட்டு வரா இல்லையா? நான் உண்மையை தான் சொன்னேன். முருதங்காரன் டை அடிப்பாரா? அதல்ல. சரி விடுங்க, சண்டை போட்டுக்காதீங்க, அப்புறமாடி பேசியா. அதுவா நம்மளுக்கு முக்கியம். டேய் இந்தாடா, மண்ணு போறா. கேம் விளையாண்டுட்டு இருக்க. என்னடா என்னை மதிக்காம இப்படி கேம் விளையாண்டுட்டு இருக்க?
நாடாம் பக்கம் வரலப்பா செல்ல பிடிக்கிட்டு வந்து கேம் விளையாட வந்திருக்கார். ஏ ஆத்தா அத்தரமா கேமராக்கு முன்னாடி பளிச்சுன்னு இருக்கனாலயா சரி 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 சரி. எதுக்கு இந்த கேமரா போய் தொடச்சிட்டு வரவா? இல்ல இன்னும் பளிச்சுன்னு தெரியும்ல. உள்ள மோகரமே அதுல வரும். தொடக்க கூடாது. ஒரு குடம் தண்ணியை கொண்டு ஊத்திட்டு வரணும். பொறாம உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல. ஒரு குடம் தண்ணியை கொண்டு ஊத்திட்டு வரணும். ஒரு குடம் தண்ணியை கொண்டு போய் அப்பதான் கழுவந்தமா ரெண்டு பாட்டை பாடணுமா, நாலு ஆட்டத்தை போட்டோமா, காலையில கை நிறைய சம்பளத்தை வாங்கணுமா, படுத்தமா, அப்படி இருக்க கூடாது. சம்பளம் கொடுக்குறாங்களா? நாளைக்கு காலையில. காலையிலயா? நாளைக்கு இங்க உள்ள கடலாடியில் உள்ள பங்காளி பூரா நினைச்சுக்கிட்டே கிடக்கணும். நாளைக்கு இந்நேரம் என்ன நினைச்சுக்கிட்டே கிடக்கணும்? முறுக்கு அந்த டான்ஸ் ராணி ஸ்ரீக்கு இப்படித்தானே இருந்துச்சு. அதை மட்டும் வேமாக்களுக்கு ஆட்டம் பாட்டு பேச்சு அவங்க மனசுல இடம் பிடிக்கணும். எங்க 4 பேர் முகரையும் பாக்குறதுக்கு அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க. இல்லங்க என்னைய பாக்குறதுக்காண்டி தான் உட்கார்ந்துருக்காங்க. அதனாலதான் சொல்றேன் திறமையை காட்டணும். உங்க என்னோட திறமையை காட்டணும் நீங்க சொல்றீங்க. அஜித் குமார் சரி இருக்கட்டும். என்ன மூஞ்சி இப்படி இருக்கு? அடுத்த வருஷம் நம்ம அண்ணன் தட்சிணாமூர்த்தி நாடகத்தை கொடுக்கையில சொல்லணும். என்ன அண்ணன் தட்சிணாமூர்த்தி அந்த டான்ஸரை கூட்டிட்டு வாங்க. யார போறீங்களோ இல்லையோ ராணி சொல்லியா நீங்க அவசியம் போறீங்க. என்னது அடுத்த வருஷம் நாடகத்துல? அடுத்த வருஷம் நாடகத்துலயா? எதுல சிவரங்க மேடையில டான்ஸ் ஆட நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கோம். அன்பு மகள் புதுகையை சேர்ந்த ராணி ஸ்ரீ அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. ஜோரா கை தட்டுங்க. என்ன இப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க? திருப்பி திருப்பி இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. 10 லட்ச ரூபா வண்டினாலும் சாய் போட்டாதான் எடுக்கும்.
பிடிச்சி அந்த வண்டியை பிடிச்சி தள்ள போறேன் இப்ப கிணத்துக்குள்ள. பொன்னாடி அந்த கிராமத்தார்களுக்கு விழா குழுவினர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அந்த வணக்கம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்லாம் கரகாட்டத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா பாருங்க, தீபாவளி அன்னைக்கு கரகாட்டத்துக்கு நான் போறேன்னா இல்லையான்னு பாருங்க. தீபாவளியை முடிக்கிறேன், கரகாட்டத்துக்கு கிளம்புறேன். பூங்குயிலே தூங்குறதுக்கு அங்கேருந்து வந்தீங்க? என்ன சாரி இதுல தலைய வச்சு படுத்துக்கிட்டு என்ன சாரின்னு வேற கேக்குறீங்க? கோச்சுக்காதீங்க. என்ன கோச்சுக்காதீங்க? நான் உங்களை மன்னிச்சிட்டேன். என்ன நீங்க எதுக்குங்க என்னைய மன்னிக்கிறீங்க? நீங்க மன்னிச்சிட்டீங்களா? நான் மன்னிச்சிட்டேன். இவர் என்னைய மன்னிக்கிறாரா? கேளுங்க. மேல தலைய வச்சு கட்டி பிடிச்சிட்டேன். நீ தூங்குறா அந்த உள்ள தூங்குறீங்க. ஓ நான் கட்டி பிடிச்சிட்டேன். தப்பு. நீங்க கட்டி பிடிச்சிட்டீங்க சரி. எதுக்கு என்னைய மன்னிக்கிறீங்க? நான் தான் உன்னைய மன்னிக்கணும். மன்னிச்சிட்டேன். மன்னிச்சனானே. அவர் சொல்ற புரியலமா? அவர் சொல்ற மன்னிச்சிட்டேன். நீங்க அப்புறம் எதுக்கு கட்டி பிடிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன். அவ்வளவுதான். யோ முடிஞ்சு போச்சு. மன்னிச்சிட்டேன். அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சு போய் ஒரு அல்லவுதே பார்க்க மாட்டேன். முதல்ல தான் நீ ஜாமியா இருந்த. அறுத்து புரிய அறுத்து பாத்துக்க. என்னை பத்தி உனக்கு தெரியல. அப்படிலாம் பேச கூடாது. வாய்க்கு பார்த்தா பேச்சு பேச. என்ன வாய்க்கு பார்த்தா பேச்சு பேச கூடாது? மன்னிப்புங்கற வார்த்தை ரொம்ப சின்னதா இருக்கலாம். அது கேக்குறதுக்கு சொல்றதுக்குன்னா மனசு பெருசா வேணும். நான் மன்னிச்சிட்டேன். முதல்ல நான் மன்னிக்கணும்யா. நான் சண்டைக்கு வருவேன்னு நீயே மன்னிப்பு கேட்டியா? பாண்டிச்சி மயில தேரோடும் வீடியில மான் போல வந்தவனை யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ வளரும் பிறையே மனசு மனசு தாங்காது. பெரிய சேசுதாசன் நினைப்பு மனசுல மறுபடியும் அந்த பாட்டை விரும்புறாப்ல போல. மனசு பாண்டிச்சிமையில தேரோடு வீதியிலே மாண்புகளை வந்தவளை யார் அடிச்சாரோ
என்னமோ சொன்னாரு அவர் என்ன சொன்னாரு? அட ஈனப்பல போடுமா போட்டு மன்னிச்சு விடு. உனக்கு அறிவு இல்ல. நான் அந்தால மன்னிக்கிறேன். இவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஒரு பொம்பளை என்னைய கை நீட்டி அடிச்சு வைக்க நெஞ்சில தள்ளி கொண்டு வச்சுக்கிட்டு ஏத்துறா. அத கேட்கறதுக்கு துப்புல உங்க மேல கை வச்சுட்டாரா? நீ கண்ணு தெரியாத உனக்கு? நான் கேக்குறேன். ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கை வச்சு தள்ளுச்சு. அப்புறம் அது மாபெரும் தவறு. நான் கேக்குறேன். நீங்க ஒரு ஆம்பளை தானே? ஆமா. இல்ல நான் தான் கேக்குறேன். நீங்க ஆம்பளை தானே? இல்ல நான் கேக்குறேன். நீங்க அவர் ஆம்பளை தான் கேக்குறாரு. எத்தனை வட்டம் கேப்ப? ஆம்பளை ஆம்பளை என்ன பண்ணிருக்காங்க? அவர் கேக்குறாரா இல்லையா? நான் போய் பார்த்துட்டு வரவா? நீங்க என்ன சந்தேகம் பண்ணிருக்கீங்க? வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணானே? நான் தெரியாத கேக்குறேன். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த ஆள் பண்ண முடிஞ்சா பண்ண மாட்டாரா? அத நான் தான் சொல்லணுமோ? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்னடா பண்ண? பதிலுக்கு நெஞ்சில கைய வச்சு தள்ளா நீங்க ஒரு ஆம்பளை. நீ ஓசில ப்ளூ பிலிம் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஐ டோன்ட் லைக் மிஸ்டர் துரைராஜ். ஓஹோ. ஐ அம் டிசென்ட் மேன். அப்படியே. அந்த பிள்ளை நீ நெஞ்சில கை வச்சு தள்ளணும்ன்றதுக்காக நான் நெஞ்சில கை வச்சு தள்ள முடியுமா? தள்ளிடுவேன். எனக்கும் ஆசை இருக்குது. நான் குடும்பம் இருக்குது. அந்த மரியாதையா இருக்கணும். நான் தள்ளுறது பெரிய விஷயமா? தள்ளிடுவேன். நீ தள்ளி வேணா பாரு. வேண்டாம். என்ன வேணா? கடமை கண்ணிய கட்டுப்பாடுக்கு சொந்தமான வேண்டாம். அட போய் அங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டே இரு. ஐ அம் a decent man. என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஆனா இறங்குனே ஒன்னா நம்பர் லோக்கல் பைய. யாரு நீயா? இறங்கிட்டு பாத்துறாத. நீ ஆள் தெரியாம போகுற. இவர் என்ன இங்க இருக்கப்பா? சும்மா இருங்க. தேவையில்லாம பேசி இருக்காதீங்க. அடிச்சு அந்த ஆளு மூஞ்சி முள்ள பேத்து முடியும். இங்க இருங்க. அந்த ஆள் சோத்த திங்கறாங்க. சோத்த விட்டு வேற எதையும் திங்கறாங்க. இல்ல அந்த ஆளு அவ்வளவு பெரிய வெண்ணையான்னு கேக்குறேன். வேணாம். அவர் மூஞ்சி முள்ள பேத்து. ராணி வேணாம். கடைசியா அந்தால நெருப்பு வச்சு கொளுத்தி முதல்ல நீதான் காரணம். அவ பேசாம தான் இருந்தா. அவனை பத்தி தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் சோறு திங்கிறானா பீ திங்கிறானான்னு கேட்டா. உனக்கு அவரை பத்தி தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் வளைச்சு புடிச்சிட்டு அடிச்சா. காரணமே நீதான். குருசாமி உங்க மேல கை வைக்கிறாங்க. அறுத்து புரி அறுத்து பப்புன்னு மோர கடைய பாரு. நான் பேசுறேன். இங்க இருமா. அவன் பேசுறதுக்காக நீ என்னையா நீ ஆள் கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறியா? அந்த நேரம் நல்ல மனுஷனாவே இருந்தாரு. அந்த யாருக்கிட்ட மோதிராரு? தேவையில்லாம சிங்கத்தை வாக்கில கைய விடுற. ராணி வேணாம். சொல்ற கேளு. ஆள் தெரியாம மோதுற. நீ மூடுப்பா. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். ஆள் தெரியாம அவங்க தெரிஞ்சுதான் மோதுறாங்க. உன்னை எச்சரிக்கிறேன். பொம்பளை பிள்ளையாச்சும் கை நீட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். ஏன் நேரம் ஒரு ஆம்பளை மோதினா அவனை சங்க பிடிச்சி வாய்க்கு வந்துடும் பாத்துக்க. ஆமா சங்க பிடிக்கிறாங்க. கேன்சர் குட்டி ஆடானா ரவுடி சிறுக்கிய கூட்டு வந்திருக்காங்க. யார பத்தி ரவுடின்ற? நிறுத்திக்க. என் கை இந்த ஆட்ட ஆடுது. எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை நீ தட்டி எழுப்புற. அதான் செத்துருச்சு. உசுருக்கு போராடிட்டு இருக்கு. 10 வருஷமாவா தூங்க ஒரு மிருகம்? எப்பவுமே தூங்கிட்டு தான் இருக்கும். எந்திரிச்சிருச்சு. உன்னைய தூங்க விடாதுக்கா. ஏய் பெருக்கு சிரிச்சுக்கிருக்க நக்கல். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ வாய் எதையும் மூடிக்கிட்டு சரியா வரும். அது தூங்கிட்டே இருக்கு. 10 வருஷமா ஒண்ணு நீ பாத்தியா? கேரு. ஊரு உலகமே சொல்லுதான். ஐயோ இவங்க சுச்சுவேஷன் சாங் பாடியே நீ கொள்றாங்களே. அப்பா நீ நிப்பாட்டுப்பா. உங்கள்கிட்ட நான் பேச விரும்பல. ஏன் என்கிட்ட பேச விரும்பல? பொம்பளையா லட்சணமா நடக்க. பொம்பளை லட்சணமா தாங்க நடந்துட்டு இருக்கேன். பண்பாடு தெரியுது. மிஸ்டர் மிருகம் நீங்க எப்படி எல்லாம் கோவப்படாதீங்க. ஒரு ஆம்பளை பயலுக்கு மதிப்பு கொடுக்க பழைக்க. நான் என்ன மதிப்பு கொடுக்க என்ன பண்ணிருக்கேன்? பறவை எல்லாம் வந்துருச்சு. ஆளோல சோ கூப்பிட்டுச்சிருக்கி. ஈக்கும் பறவைக்கு வித்தியாசம் தெரியல. இதுவும் ஒரு பறவை தானங்க. ஒரு ஆண்மகன் ரோட்ல வர்றான்னா அவன் 5 வயசு பயலா இருந்தா கூட 50 வயசு கிளவி காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தானா ஆம்பளை பைய வர்றான்னு காலை அப்படி மடக்கணும். அதுதான் பண்பாடு. நம்ம பேரன் தான் நம்ம மகன் தான் வர்றான்னு காலை நீட்டினான்னா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு போனதாவே இருக்கட்டும். நான் மடக்கணும்னு அவசியம் இல்லையே. கொழுப்பை எடுக்கிறேன். எங்க நீ எடுத்து கிழிச்ச? யாரும் தெரியாம செவனேன்னு இருங்க. அந்த ஆளு கொளுச்சு புரியும் கொளுச்சு பெட்ரோல் வச்சு. என்கிட்ட மட்டும் பேச. அவன்கிட்ட பேசாத. அவன் ஏற்றி விட்டு இறங்கி போயிடுறான். நான் லோல் பண்றேன். எனக்கு தெரியும். உன்னை கும்பிடுறேன். 100 ரூபா தர்றேன். பேசாம ஒரு மயிரும் புடுங்க வேணாம். நீ உட்கார. குருசாமி மோர கட்டைய பாரு. ரைட்டு. அதெல்லாம் முடிஞ்சு வச்சு. குருசாமி இல்ல இப்ப முனிசாமி. அது தெரிஞ்சுக்க. முதல்ல நீ தமிழ்நாட்டு பிள்ளையா? நான் தமிழ்நாடு பிள்ளைதான். மோர கட்டைய பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஏன் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தா என்னன்னா பேசுவியா நீ? ஜப்பான்கார பிள்ளையா இருப்பேன் சந்தேகமா இருக்கு. நீ தமிழ்நாட்டு பிள்ளையா இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். நீங்க என்ன வேணா கேளுங்க. நான் சொல்லலைன்னா என்னன்னு கேளுங்க.
மறுபடியும் என்னன்னு கேளுங்க, நான் சொல்லலைனா. சொல்லுவியா? நீங்க என்னன்னு மட்டும் கேளுங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் என்னன்னு கேட்க போறேன். சரி நீங்க சொல்லுங்க. வயசுக்கு வந்துட்டியா? அட ஏன் வரத்த அந்த பக்கம் போய் படுறேன். மாமாவா? மாமா சாரி மாமா. ஐயோ நான் வேற யாரோ ஒரு நினைச்சு விட்டேன். வயசுக்கு வந்துட்டியா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன வயசுக்கு வந்தியா? ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளைட்ட எத்த தண்டி வார்த்தை கேக்குறீங்க? நீங்களா மனுஷனா? நீங்க ஒரு பொம்பளை பிள்ளைட்ட ஒரு மரியாதையா பேச, நீங்க தான் மரியாதை குறைவா பேசிக்கிறீங்க. நானா மரியாதை குறைவா பேசிக்கிறேன்? டீசெண்டா கேக்குறேன். என்ன டீசெண்டா கேக்குறீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து வயசுக்கு வந்துட்டியான்னு கேட்கலாமா? முதல்ல மன்னிச்சிட்டேன். இப்ப டீசெண்டா கேக்குறேன். ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? ஓகே பண்ணிட்டேன். அந்த மாதிரி தானே தமிழ்ல கேட்டேன். ரெண்டு கழுதையும் ஒண்ணுதான். வயசுக்கு வந்திருந்தா உனக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கும். என்ன மேட்ரு? வயசுக்கு வந்தியே போட்டா எடுத்தாங்களா? எதை? அத கருமத்தை போட்டா எடுத்து கேமரா வழங்குறதுக்கா? வேற இத்தனை கேமரா இருக்கு, கூட்டிட்டு போயிட மாட்டேன். ஆஹா அந்த ஐடியால இருக்கியா நீ? வயசுக்கு வந்தப்ப சடங்கு சுத்தினாங்களே போட்டா எடுத்தாங்களா? எடுத்தாங்க. குடிசை கட்டினாங்களா? கட்டினாங்க. கட்டியிருக்காங்க. அப்ப அந்த மேட்டர் நடந்திருக்கு. குடிசை கட்டினாங்களே ஜாமான் போட்டாங்களா? என்ன பாக்குற? என்னடா நீ சிரிக்கிற? அவங்களுக்கும் தெரியுது ஜாமான் போடுறதுன்னா என்னன்னு. அவங்க தெரியாமையா இருக்காங்க. அவங்க என்ன சாமான் கொஞ்சம் சின்ன சாமான் அவ்வளவுதான். பெரிய ஆளுக்கு அப்புறம் பெரிய சாமான் கூட கேட்டு போறேன். அதை என்ன கவனிக்கிறேன். காதுல வாங்க கூடாது. எனக்கு கேட்குது கேட்காமலா இருக்கு. குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போட்டு. ஏங்க குடிசைக்கு வாசல்ல எப்படிங்க 3 ஜாமான் போட முடியும்? போடுவேன். ஒரு உலக்க, ஒரு உலக்க, விளக்கமாறு, வெள்ளக்கமாறு, கருக்கருவா. கருக்கருவா இது 3 போட்டாங்களா? போட்டாங்க. ஏன் போடுறாங்க? பேய் பிசாசெல்லாம் நம்மள தீண்ட கூடாது. மயிரை புடுங்குது பேய் பிசாசு. நாங்க தீட்டுக்காரங்க, ஆனா பேய் பிசாசு அது என்னடா வயசுக்கு வந்த பிள்ளையாட்டம் பேய் போய் பிடிக்குமா? அதெல்லாம் கல்ல. எதுக்கு போடுறாங்கன்னு இப்ப சொல்றேன் விளக்கம். இத கேட்டுக்கிட்டு நாளைக்கு நீ போய் தஞ்சாவூர் கோயில்ல கல்வெட்டுல செதுக்கி வரும் சந்ததிகள்லாம் உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கணும். உலக்கை ஏன் போடுறான்னா, நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். தாண்டும் போது அப்படி நின்றுக்கணும். 2 காலுக்கு நடுவே உலக்கை கிடக்கும். அப்ப குனிஞ்சு இப்படி பார்க்கணும். ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சு. வீட்டில் மாவடிக்கும் கம்பிடிக்கும் நெல்லு குத்தணும். அந்த மாதிரி பெரிய பிள்ளை ஆயிட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த உலக்க. விளக்கமாறு போடுறானே ஏன்? பேய் விசாசிக்கல்ல. இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினீன்னா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. கருக்கருவா எதுக்கு போறாங்க தெரியுமா? அது எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? இதையும் மீறி வேற உலக்கையை தேடினீன்னா உன்னைய உன் புருஷன் குறன்னு கருக்கருவால அறுத்து போடுவாண்டி அப்படின்னு காட்டத்தான். அட எரும மாடு, உனக்குதான் விவரம் தெரியல. உலக்க பெருசா இல்லைன்னா ஒரே போடுதான் உலக்கைய. உலக்க பெருசா இல்லைனா அப்புறம் புடிச்சு வேலை பார்க்கறதுக்கு பெருசா வேணுமா இல்லையா உலக்க? அது மாதிரி பேசாத. அது மாதிரி பேசல, நான் சரியாத்தான் பேசுறேன். உலக்க பூனே கலண்டிருந்தாலும் தேஞ்சே போயிருந்தாலும் அதான் பூணு கலண்டு தேஞ்சு போச்சு. இந்த உலக்க தான் நமக்கு தெய்வம்னு நினைக்கணும். அதுக்குன்னு சாமியெல்லாம் கும்பிட முடியாது. அதை வச்சுக்கிட்டு அப்படி அனாவசியமா பேசுறேன். நீங்க தான் அனாவசியமா பேசியிருக்கீங்க. நான் பேச விரும்பல. நான் தான் உங்கள்கிட்ட பேச விரும்பல. எடுங்க கைய முதல்ல. உங்களை மன்னிச்சிடறேன். எடுங்க கைய முதல்ல. நான் தான் மன்னிக்கிறேன். எதுக்கே நீ மன்னிக்கணும்? நானா உங்ககிட்ட என்னை தொட்டா பிடிக்காது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தரந்தா. அந்த கிளவியை போட்டு அமுக்குன நீ தானே? அந்த கிளவி இன்னும் மூடோடே தெரியுதியா? எந்த கிளவி? என் கூட வந்த கிளவியை நீ என்னையா பண்ண? ஐ எம் சாரி. நான் அந்த கிளவியை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஏன்? அது சின்ன மிஸ்டேக் வந்துருச்சு. என்ன மிஸ்டேக்? இந்த கெல்டுமுண்ட படத்தை மோதேவி ஓன் சால் எடுத்து பத்தி படுத்திருந்திருக்கு. ஆளு ஓன் வளர்த்துதான அந்த கிளவியை. சாலை பத்தி படுத்திருக்கவும் நீ தான் படுத்திருக்காக்குன்னு நினைச்சிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுனீங்க? இப்படிதான் சிரிச்சிட்டு இருந்தீங்களா அந்த கிளவிட்ட போய்? அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. என்ன பண்ணீங்க? பார்த்துட்டேன். ஓ, கிளவியை தாண்டி போயிட்டீங்க. கிளவியை என்ன பண்ணிட்டீங்க? ஜோலியை முடிச்சிட்டேன். உயிரோட தானே தெரியுது அது. அந்த ஜோலி இல்ல, வேற ஜோலி. அது ஜாலியா பார்த்த ஜோலி. அந்த கிளவியை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி கேட்டேன்னு சொல்லு. அந்த கிளவி உங்களை கேட்டு விட்டுச்சு பத்தியா? அந்த அளவுக்கு இருந்திருக்கு நம்ம ஒர்க். கேட்டு விட்டு இருந்துச்சு. இன்னைக்கு யார் பப்புன்னு கேட்டுச்சு. நான் தான் சொன்னேன் ஹரியரன் தான் பப்புன்னு அப்படின்னு. என்ன அவன் எல்லாம் நம்பி போறேன் மனுஷன் நானீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. நான் செஞ்ச தப்புக்கா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கும் பிரயோஜனம் பட மாட்டியா? அதுக்கு கூட லாய்க்கு இல்லைன்னு அது சொல்லிதான் விட்டுச்சு. அப்படியா சொல்லுச்சு? ஆமா. கொஞ்சம் போதையில இருந்து தூங்கிட்டு கெல்ட்டமுண்டு அதை வெளியில சொல்லி. அது ஏன் சீட்டை போய் கட்டி பிடிச்சிட்டு நடந்தியா? ரைட், ஓகே, நமக்குள்ள அனுசரிச்சு போ. ஆணின் தயவு ஒரு பெண்ணுக்கு வேண்டும். வேணும். ஒரு பெண்ணின் தயவு ஆணுக்கு வேண்டும். வேண்டாம். நம்ம ரெண்டு சம்மதமா போகணும். நான் சம்மதமா போக விரும்பல. நம்ம ரெண்டு சமாதானமா போனா தான் நம்ம உலக உற்பத்தி பண்ணலாம்.
நிறைய ஜெனரேஷன் பெருக்கணுமா இல்லையா? அதுக்காண்டி என்ன மிஷின் முடிவு பண்ணிட்டீல? மிஷின் இல்ல, வேற மிஸ்ஸஸ் ஆகணும்னு முடிவு பண்றேன். நீங்க மிஸ் ஆகாம இருக்கலாம். ஓகே, உங்களை நான் மிஸ்ஸஸ் ஆக்குறேன். அப்பா இவர் என்னமோ உளறிக்கிட்டே இருக்காரு பாப்பையில இருந்து. கிளவி என்னமோ சொல்லிச்சாம்ல உண்மையா? கேட்டீங்களா? போ, இந்த கிளவி மேட்டர்னா மட்டும் தெரிய வந்துருவேன். அது உன் பார்ட்டியும் தெரியாம போயிட்டேன் கூடப்பா. என்ன தப்பு நடந்து வச்சு உன்னைய மன்னிச்சிட்டேன். போ, அந்த கிளவி மன்னிச்சிட்டு உன்னைய மன்னிச்சிட்டேன். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாம்பழம் வியாபாரம் பாக்குறேன். ஓ, ஃப்ரூட். என்னது? ஃப்ரூட் ஃப்ரூட் இல்ல. ஃப்ரூட். அதான்டா ஃப்ரூட். ஃப்ரூட் இல்ல. ஃப்ரூட் ஃப்ரூட் ஃப்ரூட். கம் ஆன் டெல் மீ. அவர் படிச்சவரா? என்னால முடியலப்பா. சக்காச்ச வந்த பள்ளம் மாம்பழத்தை என்கிட்ட காட்டுங்க, அவங்க கிட்ட காட்டுறீங்க. 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. நீங்களும் ஓசியா தானே சொல்லுவீங்க, அதனாலதான் அங்கிட்டு காட்டுறேன். அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு காட்டத்தான். வாங்கி என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? சாப்பிடுவேன். வளரும் பிள்ளை. என்ன பிள்ளை? ஒரு மாம்பழம் 2000 விற்கிறேன், ஒரு பிள்ளையும் வாங்கிக்க மாட்டேங்க. இந்த பையன் கொடுக்காத, திங்க தெரியாதவங்க வாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் திங்க தெரியாது? மாம்பழத்தை வாங்குவான், கத்தியை போட்டு 2 இருப்பான், சாப்பிடுவான். சொன்னா நீங்க கத்தியை போட்டு அறுப்பாங்க. அப்புறம் மாம்பழத்தை முழுங்க முடியும். ஆயிரம் புண்ணாயிரம் மாம்பழம் அப்படி செய்யக்கூடாது. கத்தி போடாம சாப்பிடணும். அதுகிட்ட போய் ஏன் நம்ம கத்தணும்? மாம்பழத்தை முதல்ல கையில எடுக்கணும். மாம்பழம் ரொம்ப பழுத்து இருக்கும் இருக்கு, ஈ மக்கிடு இல்ல, மைக்குக்கு சுகர் இருக்கும் போல இருக்கு. முகர கட்டைய பாரு. ஏறுமா, பால் வடிஞ்சாத்தான் ஈ மக்கியம். மாங்காயா இருக்கும், பழுத்துருச்சுனாக்கா ஈ மக்காது. ஏங்க என்னால முடியல. ஏங்க பால் வடிதான்னு கேட்டா முடியலைங்கிறீங்க? என்ன அப்ப பிரச்சனை? மாங்காயா இருக்கா? மாம்பழம் வடிஞ்சா முடிய மாட்டான். மாம்பழமா இருக்கு, மாங்காயில தான் பால் வடியும், மாம்பழத்துல பால் வடியும். அதான் சொல்லுவேன், நானும் பால் வடியாதுன்னு எனக்கு போய் நம்ப மாட்டேங்கிறேன். முதல்ல கையில எடுக்கணும், லைட்டா ஒரு நசுக்கணும். சும்மா இருங்க, சும்மா தான் ஐயா ஒரு மாதிரியா இருக்காரு. இன்னைக்காவது அந்த ஐயா நான் செய்யறது அவர் செய்யறதா நினைச்சு பார்க்கணும். என்ன இன்னும்மா யாரு லைட்டா ஒரு அமுக்கிடாம இருக்க, அப்படி பம்ப் பண்ணணும். அப்ப என்னடா சிரிக்கிறீங்க? சும்மா மாம்பழத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப துறை அப்புறம் சரிதான் இருக்கு. ஏறுமா, உள்ளங்கை வச்சு அப்படியே அதக்கணும். எனக்கு வேலை இருக்கு. இருமா, உனக்கு வேலை இருந்தா நான் பாட்டு என் வேலையை பார்ப்பேன்ல. அவனை நல்லா கசக்கி விட்டு நுனியில சின்ன கடியா ஒரு கடி அப்படி கடிச்சு விட்டு அப்படியே அமுக்கிட்டே உறிஞ்சணும். ஏப்பா, நான் உறிஞ்சிடறேன்னா உரிமை வாசிக்கிறேன்னா என்னடா அது இருக்கு அணிஞ்சது? அப்படியே உறிஞ்சோம்னா மாம்பழம் சிலை சாப்பிட்ட மாதிரி குலக்குன்னு வர தெரியுமா? என்ன நீ தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? என்ன மன்னிச்சுட்டேன். யோ ஓயாம மன்னிச்ச மண்டே எடுத்துட்டு மண்டை எடுத்துட்டு மைக் எடுத்துட்டு மண்டே. மாம்பழம் விற்க வந்தா உங்க அம்மா அனாவசியமா எங்க அம்மா பேசாதீங்க, எங்க அப்பாவுக்கு கோவம் வரும். அப்பா மாமா சண்டைக்கு போங்கப்பா. சந்தைக்கு போய் பொரியல வாங்கிட்டு வந்துட்டாப்ல நேத்தே. மாமா அத்தையை பத்தி நான் பேச மாட்டேன். சரிங்க, அப்படி பேசாதீங்க. எங்க அப்பா மேல பல கேஸ் இருக்கு, அவர் பயங்கரமா கோவப்படுவாரு. தெரியும் தெரியும், அந்த சந்தையில கருவாடு கலவாண்ட கேஸ் தானே அது பழைய கேஸ். இப்ப செருப்பு திருடுனது. அடே உனக்குலாம் அறிவில்ல. செருப்ப களவாண்டானே மோதி, 2 செருப்பையும் களவாங்கக்கூடாது. யா ஒத்த செருப்ப களவாண்டு வந்திருக்கானே, இவன் என்ன திருட்டு? யோ உனக்கு அறிவில்ல, இப்ப மாடலே அதாயா போயாகிடு. தொழில் தர்மம். ஹலோ தொழில் தர்மம். ஒரு இடத்துல 1000 ரூபாய் திருடுறோம்னா அதுல ஒரு 10 ரூபாய் வச்சுட்டு வந்தாதான் அந்த இடம் பெருங்க, அடுத்து போய் நம்ம திருட முடியும். அதுக்கு ஒரு செருப்பு எடுத்தோம்னா தான் அந்த செருப்பு அடுத்து மறுபடியும் அவர் வாங்குவாரு, அதுல ஒரு செருப்பு எடுக்கலாம். அப்பா வேற கலர் எடுத்தீங்களா இல்லையா? வாங்க மாட்டான்டா. அடுத்து நீ வரும்போது அந்த செருப்புலயே ஒன்னு அடிப்பேன். செருப்பு ஏண்டா ஒத்த செருப்ப களவாண்ட? ஹலோ, ஒத்த செருப்ப களவாண்டா ஒரு செருப்பு போட்டு போயிருவாங்க, அப்புறம் யாருக்கும் தெரியாம இருந்துடலாம். ஓ, அப்படி ஒரு ஐடியா இருக்கா? நீங்க மிகப்பெரிய பிசினஸ் மேன்யா. பிசினஸ்க்கு இவரே சேர்த்துக்கங்க. மாம்பழம் விற்காத அம்மா ஒப்படத்துறியா? எனக்கு ஒவ்வொரு டான்சர்ட்டியா போய் போய் பாடி குழப்பமாயி போச்சு. என்னாச்சு? இந்த பிள்ளை மாம்பழம் விற்குதா? ஆமா. ஒவ்வொரு பிள்ளைய இழந்த பழம் விற்கேன். இழந்த பழம் விற்க வந்த அம்மா உன் பழத்தினை தெரியா சும்மான்னு பாடுவேன். சரி. ஒரு பிள்ளை இளநீ விற்கேன். இளநிய விற்க வந்த அம்மா இளநிய தெரியா சும்மான்னு பாடுவேன். திடீர்னு அன்னைக்கு ஒரு பிள்ளை சப்போட்டா பழம் வைக்கிறேன். செண்டுகள் சப்போட்டா பழம்னா பாட்டோட தாளம் சேராதே, எப்படா பாருங்க. அப்புறம் அடிச்சேன் பாத்துக்க. எப்படி? சப்போட்டா வைக்க வந்த அம்மா சப்பாத்தி விட மாட்டேன் சும்மா அப்படின்னு ஒத்துக்கிருச்சுனே. நீ மூடு. எனக்கு அருள் இறக்கி அருவாள் ஏத்த புரியலடா. அப்பா கோழிய குடுக்கணும்பா.
கட்டிட்டா நேரா இப்படி கொடுத்துறாதீங்க நாக்கு கடிச்சா வந்து இறங்குனா கம் ஆன் உளுந்து ஆடு ராக்கெட் இடம் மாதிரி புருட்டு இறங்கி இறங்குதான்பா பாப்பா அம்மா மாதிரியே பண்ணாதேன்னு சொல்றேன்ல அப்ப தெரியாம பண்ணிட்டேன் உன் நிலைமை அப்படித்தானா மாப்பிள்ள நீங்க நம்மள மாதிரி தானா நான் உன்னை மன்னிச்சிட்டேன் கொலகாரியா ஹலோ நான் உன்னை மன்னிச்சிட்டேன் பாதி வாழ்க்கைய ஓட்டியாச்சு என்ன உங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னது பெர்ஃபார்மன்ஸ் ஓ நீங்க நல்லா பண்றீங்க எத தொழில் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு நினைக்கிறேன் என்ன வேணும் உங்களுக்கு சங்கடப்பட மாட்டீங்களா 50 ரூபா கடன் கேக்குறீங்க ஹலோ ஒரு பொம்பளை பிள்ளை தைரியமா நின்னு பேசுது ஒரு ஆம்பளை பிள்ளை என்ன இந்த கொண்டாட்டுறீங்களே அவ ஒதுத்த சிரிக்கி யார பத்தி என்ன வார்த்தை கேக்குற உன்னை எனக்கு பிடிக்கல பையன் அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் போயாம நீ என்னை மன்னிக்காத நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்புறம் ஏங்க உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா ஏய் என்னையா கேக்குற டன் ஸ்லிப் ஆயிடுச்சு மேரேஜ் ஆயிடுச்சாங்க எனக்கு என்ன மேரேஜ் ஆகல எனக்கு ஆகல இன்னம்மா வீட்டுல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணு வம்பு பண்றாங்க நான் தான் தள்ளி போட்டே வரேன் எதுக்காண்டி இன்னொரு 10 வருஷம் போட்டோம் இன்னும் 10 வருஷமா ஒரே தான் 60 கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வெயிட்டிங்ல இருக்கு அம்மாச்சி சும்மா இருக்காப்பா 10 வருஷம் கழிச்சு வரேன் அந்த அங்க உட்காந்துருக்கா அந்த கை கட்டி வை எனக்கு தேவையில்லை ஐ லவ் யூ யூ டு லவ் மீ நானும் உங்களை லவ் பண்றேன் எனக்கு வேலை இருக்கு படத்துல ஆரம்பிங்க ஒரு ஃபீலிங்கோட சொல்லுடி என்ன நான் உங்களை லவ் பண்றேன் சீக்கிரம் சொல்லுங்க காக்குல கத்திரிக்காய் போடு அப்படி மாதிரி கேட்டதுக்கு உன்னை மாதிரி நான் வெட்டியா இருக்கிறாள்னு நினைச்சியா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கனால நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல இதே மாதிரி செய்யக்கூடாது சீக்கிரம் எனக்கு வேலை இருக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ஒன்னு நடந்துச்சுன்னா அதை பத்தி பேசுவோம் சொல்லு அப்படி சொல்லக்கூடாது ஆண்டவன்ட்ட வேண்டிக்கணும் என்னன்னு ஃபர்ஸ்ட் நைட் நல்லபடியா நடக்கணும்னா உங்களை எப்படி நினைச்சிருக்க தெரியுமா அது ஆண்டவன் தான் ஹெல்ப் பண்ணணுமா எல்லாத்துக்கும் கடவுள் தயவு தேவை உங்களை எப்படி நினைச்சிருக்கேன் சொல்லவா ப்ளீஸ் கையை டச்சான தான் வரேன் அப்பா அப்ப தூங்கி இருக்கிற முருகன் செத்துருச்சா வாவா வஞ்சிடமாலை வந்தால் என்னை தருவே பாட மாட்டாரு
என்னது? காதுல சொடக்கறதுவா? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். அண்ணா விடு. ஒண்ணு செய்வோம். என்ன? நான் முடிவு எடுத்துட்டேன். ஒண்ணும் பண்ண வேணாம். கல்யாணத்தை முடிக்கிறப்போ ஐப்பசி மாசம் நல்ல நாள். ஆனா எனக்கு பிறந்த நாள் இந்த மாசத்துல வருது. இந்த மாசத்துலயா? நீங்க ஏன் பிறந்தீங்க? மறந்து வச்சுக்கொள்ள. ஓகே. ஐப்பசி 20ஆம் தேதி நான் பிறந்தேன். அதனால பிறந்த மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது. அதனால ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை பிறக்கும். அந்த மாசம் தான் இழுபறியான மாசம். நாயிக உரம் இழுத்துக்கிட்டு. கார்த்திகை மாசம் யாரா கல்யாணம் பண்ணுவாங்க? கார்த்திகை மார்கழியில அப்படி இருக்கும் பனி நேரத்துக்கு. என்னது? கல்யாணத்தை கார்த்திகையில வச்சுக்கிறோம். ஆனா அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏங்க இப்போ நீங்க சும்மா தானே இருக்கீங்க? எப்பவும் சும்மா தானே இருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே வைக்கிறோம். இன்னைக்கு நைட் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். நீ என்ன மனுஷனாயா? நாடா நடந்துட்டு இருக்கு, நாடத்துக்கு வந்திருக்கோம். கரெக்டா பிரம்ம முகூர்த்தம் 3 to 4:30 நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அந்த நேரம் தான் நாரதர் வெள்ளியின் தர்க்கம் கடுமையா இருக்கும். நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ராஜபாட்டு வெளிக்கு இருக்கிறதுக்கு பாட்டுல தண்ணி எடுத்துட்டு காமிடுவார். அழகப்பா வெத்தலை ஓட உள்ள வருவாங்கல்ல? வரமாட்டாங்க. மோகன்தாஸ் மாமா ஃபேனு காண்டி உட்கார்ந்துருப்பாருல? மோகன்தாஸ் பத்தி கவலையே படாது. ஃபேனை எடுத்து வச்சுன்னா தூங்கிடுவான். துரையப்பா வருவார்ல? துரைக்கு 500 குடிக்க வருவாரு. 500 கொடுத்துருக்கு. ஏரியா பக்கமே வர மாட்டாங்க. ஐயோ ஜோதியப்பா சீன் மாத்துவாரியா? நம்ம சீன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா தான் சீனே மாத்துவாப்ல. இல்லனா வரைக்கும் அங்கேயே தான் இருப்பாப்ல. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல என்னுடைய காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையா வந்து. என்னது விளையாடணுமா? அதுல நீ பாஸ் ஆகணும். அப்பதான் உனக்கு நான் தாலி கட்டுவேன். என்னங்க சொல்றீங்க? அப்ப என் வாழ்க்கை இல்லனா வழுக்கதே. என்னுடைய 64 டைப் 64 டைப்புக்கும் ஃப்ரண்ட் டு பேக் சைடு எல்லாத்துக்கும் நீ ஈடு கொடுத்து என்னுடைய காம களியாட்டங்களுக்கு துணையா வரணும். வரல வேற ஆளை பார்த்துருவேன். ஓகே? என்னங்க அப்படி சொல்றீங்க? நீ பாஸ் ஆகணும். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா அந்த மாதிரி அபத்தமான வார்த்தை சொல்லாத. நான் பாஸ் ஆயிடுவேன். நீ உள்ள உட்கார்ந்து எந்திரியா? அப்புறம் பேசியா? எதுக்கு தேவையில்லாம உட்கார்ந்து எந்திரிக்கணும்? நான் எப்படியாவது தட்டி முட்டி நக்கியாவது 35 மார்க் வாங்கிடுவேன். வாங்குறேன்.
பழைய காட்டன் துணிமணிகள் இது மாதிரி ஒண்ணுக்கும் உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க. நல்ல விலைக்கு வாங்க அக்கா வாங்க. ஓடாத மிக்ஸி, பழைய கட்டில், பழைய பீரோ 500 ரூபாய் போடா. சும்மா தான் கிடக்குது அது. என்னை அந்த வண்டியில போட்டுட்டு பேரிச்சம்பளம் வாங்கலாம்னு பாக்குறேன். பேரிச்சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு நேந்திரம்பளத்தை இழந்துறாரு. அவன் பேரிச்சம்பளம் குடுக்கறதே பெரிய விஷயம். ஓடாத கிரைண்டர், அப்பா வண்டியை தீய வச்சு கொளுத்து போய் இது மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய இரும்பு பொருட்கள். அப்பா போப்பா நீயே. அட வரேன்டா, 4 மணிக்கு வரேன்டா. போடா நீ போமா போ. சும்மா தானே கிடக்கு, அள்ளி போட்டுறலாம்பா. ஃபர்ஸ்ட் நைட் வேணா ஒரு மஜ்ஜி வேணா போ. என்ன இப்படி வருது? சகனம் சரியில்லை. நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போ. அப்பாடா ஒண்ணும் இல்லை, தப்புச்சண்டா சாமி. ஐயோ போய் நம்ம பெருங்காலத்தை அடி வாங்கணுமா? அதுக்கு மரியாதை மோகன்தாஸ் மாதிரி இருக்கிறது உத்தமம். வாய் விட்டு சொல்லிட்டேன். இருந்தாலும் மனசுக்கு என்ன செய்யறது? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக அழ வேண்டாம், சிறு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே நீ வாழ்கிறேன், உன்னையே நீ வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக அழ வேண்டாம், சிறு கண்ணீரும் விட வேண்டாம். உன்னையே நீ வாழ்கிறேன், உன்னையே நீ வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. உன்னை நான் கண்ட நீரும் கண்டு இன்னல் உண்டானது. என்னை நீ கண்ட நீரும் நெஞ்சம் துண்டானது. காணாத அன்பை கண்டேன், காயங்கள் எல்லாம் பூவாத காமங்கள் ஒன்றே காதலல்ல. கண்டேனி உன்னை தாயாது. மழை மேகம் பொழியுமா, நிழல் வந்து விலகுமா? இனிமேலும் என்ன சந்தேகமா? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக அழ வேண்டாம், சிறு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே நீ வாழ்கிறேன், உன்னையே நீ வாழ்கிறேன். லலலலா, 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 லலலலா.